சொல்லுமா. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இன்றைக்கு தான் புதிதாக வந்தவங்கன்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. கத்தருமையான ராதா சகோதரியுடைய கணவர் வந்திருக்கிறாங்க. அதுக்காக கரங்களை தட்டி கத்தரை சோதரம் பண்ணலாமா? இந்த சத்தியத்தில் அவங்க நாட்டப்படுறதுக்காய் கத்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்ம குடும்பத்தில் வந்து இணைகிறார்கள். அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட கத்தர் கிருபை செய்வார். பாதையை காண்பிப்பார். பிசாசின் அராஜகத்தை கத்தர் ஒழிப்பார். அதே போல முருகன் சகோதரர் மற்றும் சங்கீதா சகோதரி குடும்பமா வந்திருக்கிறாங்க. அதுக்காக கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இனி பழைய பெந்தகோஸ்துக்காரங்களை தேடிய நேரத்தை நான் செலவு பண்ண போறதில்லை. நாம இன்னும் இந்து மக்களையும் புறஜாதிகளை தான் தேடி போறோம். அவங்களுக்கு தான் கடவுளுடைய அருமைன்னு என்னன்னு தெரியும். பல பெந்தகோஸ்துக்காரங்க தவறா டியூன் ஆயிருக்கிறாங்க. ஆனா போனா கிடக்குது அடுத்த வாரம் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் பல கொடுமைகள் நடந்திருக்கிறது. எல்லா சபை போதகருடைய வேதனைகளை சொல்லி மாளாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதா போச்சு. ஒரு கொரோனாவே இவருடைய வேஷத்தை கிழிச்சிருச்சுன்னா அவருடைய வருகையில சொல்லவே வேண்டாமே. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவம் மட்டுமே முன்னிட்டு ஓடுனீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீ உலகத்துக்கானுக்கும் அப்பனுக்கு ஆத்தாளுக்காகவும் நீ ஆட்டுக்குட்டி குழந்தைவா பிள்ளைக்காக மகனுக்காக பார்க்க உனக்காகவே நீ வாழ்ந்தாலும் கைவிடப்படுவாய். ஏன்னா நீ அழைக்கப்பட்டது கிறிஸ்துவ நோக்கி போறதுக்காக மட்டும்தான். லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், அதை குப்பையுமாக எண்ணுகிறேன். போகட்டும். இப்ப யாத்திரா 33:18 மோசே சொல்லுகிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். ஒரு 3 தடவை சொல்லுங்க எல்லாருமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. மகிமையை எனக்கு காண்பித்த, மகிமையை எனக்கு காண்பித்த, மகிமையை எனக்கு காண்பித்தரலும், காண்பித்தரலும். ஏன் மகிமையை பார்க்கணும்னு மோசைக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. அப்பா உடைய மகிமையை பார்க்கணும், உடைய மேன்மையை பார்க்கணும், நீ எப்பேற்பட்டவருங்கிறத பார்க்கணும், எவ்வளவு உன்னதமானவர்னு பார்க்கணும். ஏன்னா யோவான் 11:40 சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். என்ன மகிமை! ஹல்லேலூயா. அதே போல ஏசாயா 49:3 ஆண்டவர் சொல்றாரு. எடுத்து வாசிப்பீங்களா சீக்கிரம்? ஏசாயா 49:3 வாசிங்க. நீ என் தாசன், ஆமென், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படுவேன். அடுத்து இன்னொரு வசனம் பார்க்கும்போது மார்க்கு எழுதின சுவிசேஷம், கர்த்தருக்கு சொத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:29 சொல்லுகிறது. சாலமோன் ஆகிலும் தன்னுடைய சர்வ மகிமையிலும் எவைகளை ஒன்றை போல. தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் நீங்க பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ கை வீசிட்டு வர்ற இடம் சபை இல்லை. தமிழர்கள் படிக்க தெரியல அப்படின்னா பரவாயில்ல, அப்படிப்பட்டவங்க கூட சும்மா கையில் பைபிள் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பைபிள் பட்டயம் இல்லைன்னா நீ தோப்ப. அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு பைபிள் வேணும். அந்த பைபிளை நீ நேசிக்கணும். அந்த பைபிளை நீ நிறைய வாசிக்கணும். அந்த பைபிளோடு நீ பயணம் பண்ணணும். அப்ப மட்டும்தான் உன் இருதயம் சுத்தமா இருக்கும். அப்ப மட்டும்தான் நீ வாழ்க்கையில ஜெயிப்ப. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. சர்வ மகிமைனா என்ன? சாலமோனுடைய சர்வ மகிமை அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. இப்ப கவனிங்க, மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? கவனிக்கிறீங்களா? மகிமைனா என்ன? என்ன யார் சொல்லுவீங்க? மகிமைனா என்ன? தேவ அன்பு. மகிமைனா என்ன? வல்லமை. மகிமைக்குள்ள வல்லமை இருக்கு, ஆனா வல்லமை மகிமை அல்ல. மகிமைனா என்ன?
மகிமை, மகிமை, the glory of God. மகிமைனா என்ன? கணம். சார் வேற அல்லேலூயா. மகிமை, மகிமைனா என்ன? அதுவும் கரெக்டு தான். மகிமைனா யார் ரொம்ப கேள்வி கேட்கறேன்னா அப்பதான் நீங்க உள்ள வருவீங்க. மகிமைனா என்ன? ரைட். மகிமைனா மகிமை, மகிமைனா ஒரு வெயிட். சொல்றது ஏன் அப்படின்னு, ஒரு வெயிட். பார்ட்டி ரொம்ப வெயிட் பார்ட்டி. ஏன்? அப்புறம் சும்மா சாதாரண ஆள் இல்லை. தான் என்ன முடிவெடுத்தாரோ அதை எப்படியாவது சாதிச்சிருவார். அமைச்சரோட மச்சான், வெயிட்டான பார்ட்டி. சிஎம்முக்கு சித்தப்பா, வெயிட்டான பார்ட்டி. கோடி நிறைச்சு வச்சிருக்க வெயிட்டான பார்ட்டி. விட்டுறாதீங்க, அவர் யாரு? வெயிட்டான பார்ட்டி. புரியுது உங்களுக்கு? ஆள் ரொம்ப நல்ல செல்வாக்கு, நல்ல பணபலம், நல்ல அதிகாரம், நல்ல வருமானம், நல்ல மக்கள் செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, வெயிட்டான பார்ட்டி. அந்த வெயிட் தான் என்னதுன்னா மகிமை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படி மகிமைன்னா என்ன? ஒரு வெயிட். அவர் வந்தாலே அது வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அவர் வந்தாலே அது வேற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண ஆள் உள்ள நுழையும் போது ஒன்றும் அதிர்வுங்க வராது. கொஞ்சம் பெரிய ஆள் கோட்டு ஷூட்டு போட்டு அப்படி 4 பேரோட அப்படி உட்கார்ந்து அப்படி பூட்ஸ் கால் போட்டு அப்படி உட்காரட்டும், நம்ம நினைப்பலாம் எங்கே தான் போகும்? அங்கே தான் போகும். ஒரு வெயிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, நான் ரொம்ப வெயிட்டான ஆளு. அல்லேலூயா. அந்த வெயிட்டை உனக்குள்ள நான் காமிக்க போறேன். அல்லேலூயா. அந்த வெயிட்டை நான் உனக்குள்ள காமிக்க போறேன். நான் உனக்குள்ள மகிமைப்பட போறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெயிட் உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. நீ வெயிட்னா தெரியும் இல்லையா? அந்த கால ஜெயலலிதாலாம் சிஎம்னா அது சிஎம். சென்னையில் ஒரு வீட்டை விட்டு கிளம்பி தலைமை செயலகத்திலிருந்து வீட்டிலிருந்து தலைமை செயலம் போகணும்னா அத்தனை ரோடையும் டிராபிக்கும் நிறுத்தி ஒரு 100 கார் போய், இல்லாட்டி ஹெலிகாப்டர்ல போனா கூட டிராபிக்கை நிறுத்தி, வானத்துல போற ஹெலிகாப்டர் கூட ரோட்ல வண்டியை நிறுத்தி, பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் டயருக்கெல்லாம் உளுந்து. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சிஎம் இனி தமிழ்நாட்டில் அமைய போறதில்லை. மகாராணி. வெயிட்னா வெயிட், அப்படி ஒரு வெயிட். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பிஎம் நரேந்திர மோடி ஐயா அவர் என்ன பண்றாரு? நம்மளை எல்லாம் சிக்கனமா எல்லாம் செலவழிக்க சொல்றாரு தான். ஆனா அவர் 8000 கோடிக்கு பிளைட் வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படி பிளைட்ல ஏறி கை காமிச்சா அவரோட வெயிட்டே வேற லெவல்ல இருக்கு. ராமன் சொல்லுங்க. போடுற ட்ரெஸ் 10 லட்சம் ரூபாய் ட்ரெஸ் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அது வெயிட். ராமன் சொல்லுங்க. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? தங்களுடைய வெயிட்டை காமிக்கிறாங்க. ஆனா சர்வ வல்லவர் சொல்றாரு, ஏன் வெயிட்டை உனக்குள்ள காமிப்பாங்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னில் நான் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுவீங்களா? என் கடவுளுடைய வெயிட் மகிமை எனக்குள்ள வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள வெளிப்படும். என்னை மகிமைப்படுத்ததான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை தட்டி, உற்சாகமாக கரங்களை தட்டி, ஹல்லேலூயா, எனக்குள்ளாக கர்த்தர் மகிமைப்படுவார்.
ஆமேன். மகிமைப்படுவார் விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுங்க. என் வீட்டிலிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படும். என்னிலிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய வெயிட் என் மூலமா வெளிப்படும். நான் நடந்தாலே கர்த்தருடைய மகிமை அங்க வெளிப்படும். நான் பேசினாலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நான் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நான் இனி சாதாரண ஆளாக நடப்பது இல்லை. கர்த்தர் எனக்குள்ளது வெளிப்படுவார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. என கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்குள் இருக்கிறேன். கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோம். கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். ஆணித்தரமா அதிகாரத்தோட வாயை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். என் மனசு சொன்னா என்ன, சொல்லட்டி என்ன, என் மனசு உணர்ந்தா என்ன, உணரட்டி என்ன, சத்தியம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று. அது மட்டுமில்லை, இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்து எனக்குள் இருந்து வெளிப்பட போகிறார். வெளிப்பட போகிறார். எத்தனையோ ஆண்டுகளாக நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, ஒருவேளை இந்துவா வாழ்ந்திருக்கலாம், கிறிஸ்தவனா வாழ்ந்திருக்கிறான். ஆனா தொடர்ந்து ஏதோ ஒரு முடக்கம் வந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில, ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில, ஒரு முன்னேறி போகவே முடியலங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு செழிப்பு, ஒரு வளர்ச்சியை நான் பார்க்க முடியலையே, அப்படியே இருந்தவனமாவே இருந்துட்டு இருக்கிறனே. எப்பதான் ஒரு திறப்பு வந்து நான் வெளியில வந்து, ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியே வந்து உலகத்தை பார்க்கிற மாதிரி, இந்த நிர்பந்தமான ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்து நான் பிரகாசிக்கிறவனா எப்ப மாற போறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் என் வெயிட்டை காண்பிப்பேன். உன்னில் நான் மகிமைப்படுவேன். I will show you the glory. உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீ கவனிக்காம, உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்க்காம, நீ உலகத்தையும் ஐம்புலன்களால உலகத்தையும் பிரச்சனைகளையும் காரியத்தை யோசித்து சிந்திச்சு உட்கார்ந்துட்டு இருந்ததுனால பிசாசும் வாழ்க்கையில பல சேதாரங்களை உண்டாக்கிட்டான். இப்பொழுதுதான் நான் உன் கண்களை திறக்கிறேன். நீ என்னை நோக்கி பார்க்க போகிற, என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், உன் கண்கள் நிழல் அடையும். குருட்டாட்டம் பிடித்திருக்கிற உன்னுடைய மனக்கண்களை கர்த்தர் இப்பொழுது தம்முடைய மகிமையின் பிரகாசத்தினாலே நிரப்புகிறார். பூமியின் ஜனங்களை காரில் மூடும் உன்மேல கர்த்தர் உதிக்கிறார். இப்பொழுது பெற்றுக்கொள். இப்பொழுது உன் கண்கள் திறக்கப்படுகிறது. இப்பொழுது இனி வர நாட்கள் உன்னுடைய ஆராதனை நேரங்கள் அதிகமாக போகிறது. வேத தியான நேரங்கள் அதிகமாக போகிறது. கர்த்தரை நேசிக்கிற நேரங்கள் அதிகமாக போகிறது. உன்னை முழங்கால்கள் முழங்க போகிறது. அதன் மூலமாய் உனக்குள் இருந்து ஒரு பிரகாசம், ஒரு மகிமை உனக்குள் வெளிப்படும். தங்கச்சி கணவருக்கு போன்ல இயேசுவின் நாமத்தில் சங்காரத்துடன் வெளியே போன்னு சொன்ன அதே ஆவியின் நிறைவோடு தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்திலே வெளியே போ.
16 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னதான் தடுமாற்றத்துக்குள்ள போனாலும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒண்ணு வந்துடும். என்ன வந்துடும் தெரியுமா? என் தேவன் எனக்குள்ளது வெளிப்பட்டாக வேண்டும். சாதாரண வாழ்ந்து சாக மாட்டேன். நான் பிரபலமாக வந்திருந்தாலோ பணம் சம்பாதிக்க வந்திருந்தாலோ நான் போய் ஏதாவது இசிஐல சிஎஸ்ஐல போய் சேர்ந்து பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆயிருப்பேன். ஆனால் என்னுடைய ஆண்டவர் இடத்துல போட்ட தாட்டு சொல்றேன். உங்களுக்குள்ள போட்டிருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எனக்குள்ளே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். எனக்குள்ளே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருடைய என்னுடைய அதனால போன வாரம் சொன்ன இதுவரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. என்னன்னா இந்த கோயம்புத்தூர் இந்த சௌரியபாளையம் இந்த ஏரியாக்கள் இயேசு கிறிஸ்துவ மட்டும் அறிய போறது இல்ல, யாரும் பார்க்க போறது இல்ல, இந்த சந்தோஷ் தேவானந்தை தான் பார்க்க போறது. இந்த ஏரியா தோற்றது இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, இந்த ஏரியாக்கள் அவமானப்பட்டு முடங்கி இருக்கிறது இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, இந்த சந்தோஷ் தேவானந்தும் தான். உங்களுக்கு உங்க குடும்பங்கள்ல கர்த்தருடைய வெயிட் என்னன்னு நான் செய்வார்னு பிரசங்கத்தை முடிச்சுட்டு என் ஆத்மாவை போட்டுட்டு போறது இல்ல, போய் நான் முழங்கால முடக்கிறேன். சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் சமைக்கிறேன் ஒப்படைக்கிறேன். நிச்சயமா தேசம் அசைக்கப்பட்டே தீரும். கர்த்தர் விசுவாசிக்கிறவனை மட்டும் தேடிட்டு இருக்கல, கீழ்ப்படுகிறவனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயா ஆமென் சொல்றது யாருக்கு தெரியாது, ஆனா கீழ்ப்படுகிறது சிலரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் உங்களுக்கு பேரு டிசைபிள், சீஷன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். இந்த சமுதாயம் நம்ம முன்னாடி வண்டி இடும். Every knee shall bow, every tongue shall confess. நாமங்கள் யாவும் அறிக்கையிடும். ஊழியக்காரனாக இருந்து பணத்துக்காக ஓடாம, பிரபலத்துக்காக ஓடாம, எதுக்காக ஓடாம, வெறும் சத்தியத்துக்காக நின்று ஜனங்களை பகைச்சிருக்காங்க. இயேசுங்கிற பேருக்காக நான் பாய்க்கப்பட்டிருக்கிறேன். சொத்துக்காக இல்ல, பிரச்சனைக்காக இல்ல, எதுக்காக இல்ல. இன்னைக்கு இத்தனை எதிரிகள் எனக்கு சுத்தி உருவாகி இருக்கிறாங்கன்னா, மனமுடிவாக்குற மக்கள் எனக்கு எதிராக பேசுறாங்கன்னா ஒரே காரணம், நான் சத்தியத்தை ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பேன் மட்டும்தான், எதுவுமே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், இந்த சந்தோஷ் தேவானந்த கர்த்தர் அவர் வெயிட் எக்ஸ்பெக்ட் பண்றார். நான் பேரை பெருமைப்படுத்துகிறேன். அப்பா சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பதாக நடந்த உத்தமனாய் இரு. ஹல்லேலூயா. நான் பழுதி பெருமைப்படுறேன். கர்த்தர் சொல்றாரு, என் வெயிட் உனக்கு உங்களுக்கு காணும். கர்த்தரை அறகுறையா தேடுறவங்களுக்கும் கர்த்தரே வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் வரும்.
வருமானத்தை வாங்கிட்டு அப்படியே தூக்கிட்டு ஒரு தசம பாகத்தை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே கெத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படியே மனம் போன போக்குல உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கும் வருமானமே கர்த்தர் தான் கொடுத்ததுன்னு சொல்லி சவுலும் தாவீதும் ஒண்ணு கிடையாது. ஊழியக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே பலி செலுத்தி கெட்டுக்காம சவுலும் கெட்டவனா சவுல் இருந்த போது அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பதாக கையை உயர்த்தாத தாவீது ஒண்ணு இல்ல. மகிமை காமிச்சது. கடந்த நாட்கள் யாரெல்லாம் அப்படி போனாங்களோ அவங்க எல்லாம் ஒரு குடி பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒன்னொன்னா தொப்பு தொப்புன்னு வந்து விழுகிறது நீங்க பார்ப்பீர்கள். இஸ்மவேலுக்கு ஈசாக்கு முன்பதாக இஸ்மவேல் இருக்க முடியாது. கர்த்தர் வெயிட்ட காமிப்பார். ஆமே சொல்லுங்க, வெயிட்ட கர்த்தர் காமிப்பார். வெயிட்ட நான் காமிக்க மாட்டேன். ஏன்னா பிரசீகரனால வெயிட் வந்துடாது, பிரசீகரனால வெயிட் வராது. நம்ம சொல்றதுனால வெயிட் வந்துடாது. இது வரும்போது செயல்கள் அப்பதான் வெயிட் வரும். கர்த்தர் சொல்றார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? அதுல ஒண்ணு யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11. மகிமை எப்படி வெளிப்படுகிறது? எப்படி என்றால் அற்புதத்தில் வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு பச்சை தண்ணி, அதற்கு நான் தியானிச்சா நம்ம அதுக்குள்ள போயிடுவோம். ஒரு பச்சை தண்ணியை எடுத்து, ஆமென், பச்சை தண்ணியை எடுத்து கச்சாடியில ஊத்திட்டு ஊத்துற ஸ்பாட்லயே அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறார் இயேசு. அதை கொண்டு போய் தண்ணியை குடிச்சா ரொம்ப நாள் பதம் பண்ணி அருமையா ரெடி பண்ணுன திராட்சை ரசம் மாதிரி இருக்குது. மனுஷங்க செஞ்ச அந்த திராட்சை ரசத்தை விட ஹல்லேலூயா இயேசப்பா சொல்ற இடத்துல ஊத்துற தண்ணி அதிக ருசியா இருக்குது. நீ உன் வாழ்க்கைய போய் எங்கேயோ ஊத்தாத, நீ யார்த்தையும் போய் சண்டைக்கு நின்று ஊத்தாத. உன் தண்ணி, உன் வேதனைகளை, பிரச்சனைகளை, காரியங்களை இயேசு சமூகத்துல ஊத்து. அது ரசமா மாறும். அந்த அற்புதம் வாழ்க்கையில நடக்கிறது மூலமா மகிமை வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன மகிமைன்னு சொல்லலாம்? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 45:13. எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள். யோசேப்பு சொல்றார். யோசேப்பு ஒரு அகதியா ஓடி போன ஆளு, எகிப்துல இன்னொரு நாட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளு. அவங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு யோசேப்பு செத்தே போயிட்டாரு. ஆனா கர்த்தர் யோசேப்பு ஒரு நோக்கத்துக்காக தான் வெளியே கொண்டு வந்து அவனை எகிப்துல வச்சிருக்கிறார். இப்ப நான் பல அற்புதங்கள்லாம் நடந்து அவன் டாப்ல நிக்கிறான். நின்னுட்டு சொல்றான் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க? அந்த வசனத்தை வாசிங்க. எகிப்திலே கவனிக்கிறீங்களா? எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும், சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவிச்சு நான் ஏதோ துபாயில போய் பாத்ரூம் கழுவி 50,000 அனுப்பல. போன வாரம் முந்தின வாரம் பாப்பா செய்ய முடிய கூடாது. நான் ஏதோ கஷ்டப்பட்டு நீங்க இருக்கல.
ஓ என் வெயிட் என்னன்னு போய் எங்க அப்பாவுக்கு சொல்லுங்க. என் வெயிட் என்னன்னு போய் எங்க அப்பாவுக்கு சொல்லுங்க. என் வெயிட்ட சொன்னீங்கன்னா என் தகப்பன் வருவார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாம் உங்க வெயிட்ட பார்த்து வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்க அற்பமான ஆளு, உங்களால ஒண்ணும் முடியாது, நீ சும்மா பேசிட்டு தான் இருப்பீங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சதுனாலதான் பல பேர் உங்களை விட்டு போனா. கர்த்தர் சொன்னார், இனி அப்படி இருக்காது. இனி அவருடைய மகிமை உனக்குள்ள வெளிப்படும். அவ்வளவு கையை தட்டி ஜனங்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வருவார்கள். வெயிட் தெரியாம இருந்துட்டான். ஏன் நாமளே கூட இப்பேற்பட்ட வெயிட் இருக்குதான்னு தெரியாம இருந்தோம். அல்லேலூயா. அப்பாவோட கூட உறவாடுதலும் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சிகரம் உள்ளவர்கள். நீ ஆவியில ஆராதனை பண்ணிக்கிட்டே இரு. அசுத்த ஆவிகள் ஓடும், வீட்டில் இருக்கிற அலைக்கழிக்கிற ஆவிகள் ஓடும். முரட்டாட்டம் பிடிக்கிறவர்கள் ஒன்று மனம் தருவார்கள், இல்லாவிட்டால் ஒரு அடிக்கப்படுவார்கள். அதை குறித்து தொடர்ந்து பார்க்க போறோம். ராமே சொல்லுகிறார், முதல்ல இதை முடிச்சார். மகிமைனா என்ன? அவருடைய வெயிட் காமிக்க, எடை, ஒரு எப்பேற்பட்ட ஆள். வாய்க்கு வந்தவெல்லாம் கட்டுற தூசிச்சுக்கிட்டும் மட்டுப்படுத்தும் தேவன் எங்கே உன் தேவன் எங்கேங்கிறதெல்லாம் இருக்காது. உனக்குள்ள இந்த தேவனை வெளிப்படுவாங்க. ஒரு சொல்லுவீங்களா? அப்புறம் என்ன? லட்சோப லட்ச ஜனங்கள் எகிப்து வந்து வெளியே வந்த போதும் அத்தனை பேருக்கும், ஆமென், அத்தனை பேர் கோபிகள், அத்தனை பேரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மைமூண்டாவதாக, கர்த்தர் உயர்ந்திருப்பாரா. அத்தனை பேருக்கு ஓசை சாப்பாடு. எத்தனை வருஷத்துக்கு? 40 வருஷம். அத்தனை வெயிட், அத்தனை பேருக்கு தண்ணி, அத்தனை பேருக்கு நான்வெஜ் காடு. நான்வெஜ் தான் வேணும். நான் நைட்டு போய் படுத்துக்கோ, காலையில இருந்து அதிகாலையில பாரு. 40 லட்சம் பேருக்கும் கறி சாப்பாடு கொண்டு வந்து ஒரே நைட்ல குவிச்சு வச்சுட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுடைய என்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு தேவனுக்கு ஒரு இரவு போதும், ஒரு இரவு போதும், ஒரு இரவு போதும். என் ஆவியானவருக்கு ஒரு வார்த்தை போதும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது நிச்சயமாகவே சும்மா பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்களா? நீங்க வாக்குத்தத்தத்தில் சொல்லி இருக்கிறாரு, செய்கப்பான் போய் முட்டிகால போடு, அப்படியே மகிமை உனக்குள்ள வெளிப்படுகிறது. நீங்க பார்க்கணும். ஏக ஸ்தம்பம் ஒரு பக்கம், ஸ்தம்பம். என் ஜனங்களுக்கு மழை பெய்யக்கூடாது குணம் முடிக்கிறார் ஆண்டவர். லட்ச ஜனங்களுக்கும் கர்த்தர் இயற்கைய ஒரு கொடை உண்டாக்குறார். வெயிட்ட காமிக்கிறார் அவர். அல்லேலூயா. நைட்ல லட்ச ஜனங்களுக்கும் குளிர் அடிக்கிறது பயங்கரமா. அப்படி அக்கினி ஸ்தம்பத்தை போட்டு எல்லாரையும் கதைகளை பார்த்துக்கிறார். வெயிட்ட காமிக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் மனமணி நோக்குறீங்களா? அவனை எல்லாரும் சொல் பேச்ச கேட்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் மலையை விட்டு 10 அடி தூரமா நில்லு. இந்த மலை மேலாம் இறங்கி வர போறேன். ஒருத்தமோட போனவன் கல்லறிஞ்சு உள்ளப்படுவேன். ஆனா அந்த மலைய நீ எவனை அற்பமா நினைக்கிறியோ அவன் மேல வருவான்.
அந்த ரூட்டை புடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மேன்மை தான். எனக்கு தெரியாது, எங்க அப்பா பாஸ்டர் இல்ல, எங்க அப்பா ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், அதோட சேர்ந்து ஊழியம் பண்ணவர். இவ்வளவு ஆளுங்க எனக்கு தெரியாது. முதல் சந்ததியில் நான் முழுமையாக ஊழியக்காரனா இருக்கிறது. அப்படி சத்தியம் தெரியாத வரைக்கும் தான் அந்த போராட்டம். பிடிக்கிறேன் இன்னொரு பிடிக்கிறேன். என்னை உயர்த்துகிறவர் அவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவரே, எனக்குள்ள தன்னுடைய மகிமையை வெளிப்படப்படுகிறவர் அவரே. இனி எனக்கு மனிதர்களோட வேலை இல்லை, எனக்கு அதிகமா தேவனோட மகிமையை காணப்படும். உனக்குள்ள கர்த்தருடைய வீட்டு வெளிப்படும். சில பல பேர் அற்புதங்களை பெற்றும் தேவனையும் ஊழியரையும் உதாசீனப்படுத்தவர்கள் ஏராளமாக அன்றைக்கும் உண்டு, இன்றைக்கும் உண்டு. மோசே நாட்கள்ல நல்ல அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு. கடல் குழந்துச்சு, எகிப்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மன்னா வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, நல்ல நல்ல அற்புதங்கள் நடந்துச்சு. நல்ல நல்ல அற்புதங்கள் நடக்கும் போதெல்லாம் ஒருத்தருக்கும் மரியாதை வரல, கீழ்ப்படிதல் வரல. பெரும்பாலும் அந்த இவ்வளவு பெரிய ஆண்டு அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரே, நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும், தாழ்த்தணும்னு வரல. மனுஷனுடைய கோண புத்தி என்ன தெரியுமா? அற்புதம் நெகட்டிவா அடிச்சாதான் அவனை கீழ்படுதல் வருது. முடிஞ்ச நாமே சொல்லுங்க. சபையில் கடந்த நாட்கள்ல செத்தவன் உயிரோடு எழுப்பல, அது மட்டும் தான் பாக்கி. அப்படி எல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனா அற்புதங்களை பெற்றுக்கொள்றாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அப்புறம் கூப்பிடுறாங்க. எப்ப கூப்பிடுறாங்களாமா? அப்புறம் கூப்பிடுறாங்க. அப்புறம் ஸ்பீக்கிங் ஆகிதான் முடிஞ்சா வர்றாங்க. எப்படி வர்றாங்களாமா? இத்தனை நாள் முடிய வச்சதே கத்தது. அவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்த்தும் இறுதி எப்படி இருக்குது? கடினமா இருக்கு. அவருடைய பிடரி நரம்பு வெங்கலம். மண்டியிட மாட்டேங்கிற குறிப்பது கோயம்புத்தூர்ல தான் ஜாஸ்தி. சுகபோகா நீ என்ன சொல்றது எனக்கு எல்லாம் தெரியும், நான் போன்ல பாத்துக்கிறேன். கர்த்தர் நல்ல வீட்டை பயில் படிச்சுக்கிறாங்கிறான். இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லல, நம்முடைய சபையை சேர்ந்த 12 குடும்பங்களே அதில் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம சபை மட்டும் இல்லை, எல்லா சபைகளும் தான் நிலவரம், எல்லா சபைகளும் தான் நிலவரம். ஏதோ தவணுன்றதுக்கெல்லாம் தொப்பு தொப்புன்னு பிசாசு ஈஸியா எடுத்து போட்டுருச்சு. உறுதியா நாட்டப்பட்டவங்க மட்டும்தான் கர்த்தரை தேடுறாங்க. கிறிஸ்துவ முன்னாடி வச்சவங்க மட்டும்தான் தேடுறாங்க. ராமன் சொல்றீங்களா? இதுக்கு நல்ல அற்புதங்கள் மட்டும் நடந்தா பார்த்தாரு. ஆமான்னு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. பழைய பாட்டுல கடினமான சாபங்கள், கடினமான காரியங்கள், வெட்டு 1 துண்டு 2ன்னு பழைய கூட ஃபுல்லா தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா 10% கிருபை பழைய பாட்டு இருக்கும். ஏசாயா எரேமியா பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையில 90% பல்லுக்கு பல் சொல்லுக்கு சொல், 10% கிருபை. ஆனா புதிய பாட்டுல 90% கிருபை, 10% அடிப்பிரி இருக்கும். புரிஞ்சுங்க? சொல்லுங்க. இதுக்கு ஆதாரத்தை காமிக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லும் முன்னாடி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு பணி வைக்கிறதுக்கு, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அகங்காரத்தை, பெருமைய, அந்த தாந்தோன்றித்தனத்தை, நீ என்ன சொல்றது என்ன கேட்கிற எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த குணத்தை உடைச்சு அவனை மண்டியிட வைக்கிறதுக்கு பழைய புதிய ஏற்பாடும் சில யுக்திகளை கையாண்டு இருக்கிறது. ராமன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல சில சம்பவங்களுக்குள்ள வர
சங்கீதம் 76:10 வாசம். சங்கீதம் 76:10. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். எப்படி விளங்க பண்ணும்? மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும். மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும். ஆமா, வெயிட் இருக்கிறது. நல்லது செஞ்சு மட்டும் காமிக்க போறதில்லை. இனிமேல் வெயிட்னா எப்படி இருக்குமா? இனிமேல மனிதனுடைய மிஞ்சும் கோபம் அடக்கப்படும். ராமன் சொல்லுங்க. 10ஆம் வசனம் மீண்டும் வாசிங்க. மனுஷனுடைய கோபம், மனுஷன் ரொம்ப கோபிச்சுக்கிறான், பேச மாட்டேங்கிறான், சபைக்கு வர மாட்டேங்கிறான், சபைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், போனை எடுக்க மாட்டேங்கிறான், சொன்ன சபைக்கு வர மாட்டேங்கிறான். கோபம் படு, நீ நல்ல கோபப்படு. உன் கோபம் இனிமேல் தேவனுடைய மகிமை விளக்கப்பட போகுது. ஏன்னா உன் மிஞ்சு கோபத்தை கர்த்தர் அடக்க போகிறார். சொல்லுவீங்களா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்ராகமம் 14:4. மகிமைப்படுவேன். எப்படி தெரியுமா மகிமைப்படுவேன்? எப்படி தெரியுமா மகிமைப்படுவேன்? எப்படி தெரியுமா மகிமைப்படுவேன்? எப்படி மகிமைப்படுவேன்? எப்படி மகிமைப்படுவேன்? எகிப்தியரை போட்டு தண்ணியில முக்குன்னு முக்கி நான் மகிமைப்படுவேன். எகிப்திய ராணுவம் தண்ணியில போட்டு மூழ்கி செத்து போனவ புதக்கிறத மிதக்கிறத பார்க்கும் போது என் நாமம் மகிமைப்படுது. என் வெயிட் என்னன்னு அப்பதான் உனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வெயிட் எப்ப தெரியும் தெரியுமா உனக்கு? கடலை புழக்கும் போது கூட உனக்கு வெயிட் தெரியாது. அதே கடல்ல எதிரியை விட்டு மூழ்கடிக்க பாத்தியா? ஒரு ஆமென் சொல்றீங்களா? எதிரியை முறியடித்தார் பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தார் பாடுவோம். சாதித்து விடுவோம், நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். சாதித்து விடுவோம், நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்த பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தார் பாடுவோம். இது பழைய பாட்டில் மட்டும்தானா? அல்லேலூயா. புதிய பாட்டை புதிய பாட்டில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13. சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு பிரபு, ஒரு பெரிய அதிபதிக்கு பவுல். ஆனா மாயவித்தைக்காரன் வந்து 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். மாயவித்தைக்காரன் என்ற அர்த்தம் கொள் பேரையுடைய அந்த எளிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திற்கு திருப்பும்படி வகை தேடி அவர்களுடைய எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கவனம். இந்த இடத்துல கிருபை பிரமாணத்தில் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? அவனை கர்த்தரை நேசிக்கிறார், மணந்து கர்த்தர் விரும்புகிறார். உனக்காக அவர் சிறையில பறிச்சார், நீ ஒரு ஏற்றுக்கொள். இந்த வேலையே இங்க கிடையாது. அந்த இடத்துல அது பொருந்தாது. சொல்றேன், எல்லா கவனமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே,
கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? அடுத்த சொன்னாங்க, இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையாக கொடுத்தவர்களை தேடி. கவனிங்க, ஒரு கட்டத்துல ரோமன் கத்தோலிக்க பீரியட், அதுக்கப்புறம் பேப்டிஸ்ட் பீரியட். ரோமன் கத்தோலிக்க பிடிச்சதுக்கு அப்புறம் பேப்டிஸ்ட் முழுக்கியான ஸ்தானம் சபை பிரிவு உண்டாச்சு. புரொட்டஸ்டன்ட் வந்துச்சு. புரொட்டஸ்டன்ட் கேத்தலிக்க தான் எதிர்த்தாங்க. புரொட்டஸ்டன்ட்க்கு அப்புறம் பேப்டிஸ்ட் வந்துச்சு. புரொட்டஸ்டன்ட் எல்லாம் பேப்டிஸ்ட் உத்தரவுப்படுத்தினாங்க. பேப்டிஸ்ட் வரை அந்நியர் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, ஆவியர் ஞானஸ்தானம் வேணும்னு சொல்லி பெண்டிகாஸ்ட் உருவாச்சு. பேப்டிஸ்ட் எல்லாம் பெண்டிகாஸ்ட் உத்தரவு பண்ணாங்க. இப்ப பெண்டிகாஸ்ட் தாண்டி அடுத்த வெளிப்பாடாக நம்ம ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்குள்ள போக போறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நிறைவுக்குள்ளாக தேவனுடைய மகத்துவங்கள் பட்டவர்த்தமா வெளிப்படக்கூடிய ஹல்லேலூயா ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்குள்ளாக நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை பயங்கரமா வெளியேறமாக போகிறோம். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும்னா, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடக்கிறது மாதிரி நடக்கும். ஒரு பக்கம் குருடர்கள் பார்வை அடைவார்கள், இன்னொரு பக்கம் தேவனுக்கு பகைஞராக எழுப்புகிறவர்கள் குருடு ஆவார்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் மாதிரி பட்டு பட்டு நடக்காதனால இன்னைக்கு பல பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுடைய இருதயம் கூட ஒரு மாதிரி அற்பமா மாறி இருக்குது. ஆமா, நீங்களே பாஸ்டர் ஒரு பாஸ்டர் போ, இந்த சர்ச்சில் அந்த சர்ச்சுக்கு போல, வண்டி போதும் இல்லையா, இருக்குது போ, எதுவும் இல்லையா, ராமநாதபுரம் போ. இனி அந்த பாட்சா பழிக்காது. கர்த்தருடைய மகிமை வெளி வெயிட் என்னன்னு தெரிய போகுது. இனிமேல் நீ அப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீ குருட்டு தரத்துல விழுந்து போயிருப்பாய். ஆமென் சொல்லுவீங்களா? சபைக்கு நல்ல விசுவாசம் தேவைதான், நல்ல அன்பு தேவைதான். ஆனா சில அடங்காம தெரியறவங்களுக்கு பயமும் தேவைப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. என்ன தேவைப்படுகிறது? அவர் உனக்கு எதுவும் உன்னை அழிச்சிட மாட்டாரு, உனக்கு வியாதி வந்துடாது, நான் கிருபையில் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீ உண்மையாலுமே கிருபையில இருந்தீங்கன்னா உனக்கு எதுவும் வராது, அதுல மாற்றம் இல்லை. ஆனா நீ அரகுறுக்கின்ற பேர்ல உள்ள உட்கார்ந்து மாசத்துல செயல்பட்டீங்கன்னா கர்த்தருடைய கை முன்மேல் வந்து அமரும். இங்க நான் போன்ல பேசும்போதே அங்க பிசாசு ஓடுனது உண்மைன்னா, நான் சபை கதவை சாத்திட்டு இங்க ஜெபிக்கும் போது பல பேர் கூட கர்த்தருடைய கரம் இறங்க போறது உண்மைதான். பல பேர் கையிலாக கொடுக்கிறவர்களை தேடும்படி சூழ்நிலை உருவாக்கும். கர்த்தருடைய வெயிட் என்னன்னு வெளிப்படும். நல்ல விதத்துல வெயிட் காமிச்சா உனக்கு தாழ்வு வரல, கடலை பழக்க வெயிட் காமிக்கும் போது உனக்கு தாழ்வு வரல, எதிரிய மூல் பிடிச்சு காமிக்கிற அப்பவாது உனக்கு பயம் வருதான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமாக ஹல்லேலூயா. எல்லா கபடும் நிறைந்தவனே, உள்ளொன்று புறமொன்று பேசுறியா? எத்தனை பெந்தகோஸ்தேக்கார கிறிஸ்தவர்கள் சிஎஸ் மக்களை சொல்ல உள்ள முன்னாடி பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க சொல்றதா செய்வேன், அது செய்வேன், இது கரெக்டா இருக்கு, நீங்க சொல்றது எதுக்கு சொல்றா, நீங்க சொல்றதா நாங்க செய்வோம். முடிஞ்ச வீட்டுல போய் உட்கார்ந்து அதே பாஸ்டர் கிழிச்சு போடுறான். அவங்கள பார்த்து சொல்றேன், அந்த பார்த்து பெந்தகோஸ்தேக்காரங்களை பார்த்து சொல்றேன், எல்லா கபடும் நிறைந்தவர்கள். ஹல்லேலூயா. பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைக்கிறேன், கர்த்தருடைய சத்தியத்தை எதிர்த்து இருக்கிறவன் இப்பொழுது கர்த்தருடைய கரம் உண்மை வந்து அமர்கிறது. Right now. Right now. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் இப்பொழுது அமர்கிறது. நீதிக்கெல்லாம் பகைக்கிறேன், எல்லா கவலை உள்ளொன்று புறமொன்று பேசுகிறவனே, ஆய்க்கு வந்தபடி அந்த நாள்ல பேச்ச மாத்தி பேசுகிறவனே, கர்த்தருடைய கரம் உண்மையில அமர்ந்து
வெகு சில நாட்களுக்குள்ள கையில் அதை தேடுவாங்க. யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று தேட தொடங்குவார். சில காலம் சபைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பற்றி பிடிப்பதா? Hallelujah. Thank you Jesus. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 8:23. இங்க ஒருத்த பரிசுத்தாவியோட வரத்தை பணத்தை வச்சு வாங்கலாங்கிறான். அப்பதான் பேதுரு தெரிஞ்சதாய்க்காரு. அவர் சொல்றாரு 20ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா? நீ நினைச்ச பத்தியா? உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகிறது. எந்த ஏற்பாட்டுல? எந்த ஏற்பாட்டுல? எந்த உடன்படிக்கையில? 90% கிருபை, 10% ஆப்பு எச்சரிக்கை. பழைய ஏற்பாட்டுல 90% டமால் டுவில், 10% கிருபை. அதனால இன்றைக்கு சபைக்கும் 90% கிருபையும் உண்டு. அடக்காம துணிகரமா இருக்கிறவங்களுக்கு 10% வீரியம் உண்டு. கர்த்தர் தம்முடைய வெயிட்டை காண்பிப்பார். இனி முதல் பொழுது சபையிலிருந்து வெளிப்படும். ஏற்கனவே வெளிப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் இனி பிரத்யட்சமா வெளிப்படும். ராமன் சொல்றீங்களா? 22ஆம் வசனம், 21ஆம் வசனம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக, அதான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க இருதயம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? செம்மையா இருக்கும். சொல்லுங்க எல்லாரும், உங்க இருதயம் எப்படி இருக்கணும் தேவனுக்கு முன்பதாக? எப்படி இருக்கணும் தேவனுக்கு முன்பதாக? செம்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். செம்மையா இராதபடியா இந்த விஷயத்துல உனக்கு பங்கம் இல்லை. உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகமே நீ கிடையாது. என்ன கிடையாது? பரிசுத்தாவியோட அபிஷேகமே உனக்கு கிடையாது. பல பேர் அபிஷேகமே பெறாம செத்து போயிருவாங்க. இதனை ஆவிக்குரிய சபையில் சொல்லி பல வருஷமா போயிருப்பாங்க. காரணம் என்னவா இருக்கும்? ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் எல்லாத்தையும் பார்ப்பார். இப்ப உங்களை ஆண்டவர் என்னுடைய கையில் கொடுத்திருக்கிறார் மேய்ப்பன். உங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட தான் இருக்கு. ஆமென் சொல்லுவோம். இந்த சபைக்கு யார் மேய்ப்பன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறார்? ஒவ்வொரு சபையில ஒரு மேய்ப்பன். இந்த ஆட்டை ரெடி பண்ண வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறார். ஆனா இருக்கிற எல்லா சபை மக்கள் எல்லாரும் கொடுத்த சந்தோஷம் எனக்கு இல்லை. கொஞ்சம் பேர் கொடுத்த எனக்கு சந்தோஷம் இருக்கு. இனி பல பேர் இனி மனம் திரும்பலைங்கிற பாரம் எனக்குள்ள இருக்கு. பல பேர் மாம்ச குணத்திலிருந்து வெளியே வரலையேங்கிற பாரம் எனக்குள்ள இருக்கு. பல பேருக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சமயத்துல உங்களுக்கு ஏதாவது வியாதியோ, பலவீனமோ, சில கட்டிகளோ, சில மனவேதனைகளோ, பிசாசின் பாதிப்புகளோ, ஓயாத மன அழுத்தங்களோ வருமானால் நீங்கள் சந்திக்க வேண்டியது யாரை தெரியுமா? யாரை தான் சந்திக்கிறீங்க? மேய்ப்பனை சந்திக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரை சந்திக்கிறீங்க? ஒருவேளை நீங்க யாராவது உங்களுக்கு வேண்டிய தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஜீசஸ் கால்ஸ், ஜீசஸ் ரீடிங்ஸ், ஆசிரியர் சந்திச்சு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணி அது சுகமே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ நோக்கம் நிறைவேறாது. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நிறைவேறாது? தேவ நோக்கம் நிறைவேறாது. ஏன்னா உங்களை குறித்து மேய்ப்படுத்த ஒரு எண்ணம் உண்டு. இதை வைத்தாவது உங்க வாழ்க்கையை மாற்றணும், உங்களை ரெடி பண்ணணும்னு ஆண்டவர் அவர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் வேற எவ்வளவு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து ரெடி பண்ணிட்டான்னா அது ரெடி ஆயிடலாம். ஆனா நீ சீஷனாக முடியாது. ரெடி ஆயிடலாம், ஆனா தேவ நோக்கம் நிறைவேறாது. ஒரு ஆடையும் ஒரு மேய்ப்பனையும் பிரிக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது மேய்ப்பனுக்கு நேராக நடந்தாத எந்த ஆவியும்
அல்லேலூயா. அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. அற்புதம் நடந்தாலும் புரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லுவீங்களா? புரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா ஆண்டவர் ரொம்ப சிரத்தையோட இருக்கார். என்னன்னா மேய்ப்பனை ஆடுகளை இணைக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். சில ஆடுகள் மேய்ப்பனோட இணையமே நான் வாழ்க்கை சொல்றது முரட்டாட்டமான ஆடுகள் கர்த்தர் கீழ்ப்படிய பண்ண போறார். நான் சொல்லுவேன் அந்த சமயத்தில் அப்படின்னு, ஆண்டவரே யாரை ஜெயிச்சாலும் சுகமாகாத அளவுக்கு நிலைமைகள் உண்டாகும். ஏன்னா அவங்க எனக்கு வேணும். சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். பரலோகத்தில் ஏதோ தூதர்கள் அப்படி படிச்சிடல. செட்டப்பா தூதர்கள் தலைமைத்துவத்தில் வச்சிருக்காரு, அடுத்த நிலைமையில் வச்சிருக்காரு. இவன் அந்த வேலையை செய்யக்கூடாது, அவன் இந்த வேலையை செய்யக்கூடாது. கபிரியல் இதைத்தான் செய்யணும், மைக்கேல் இதைத்தான் செய்யணும், லூசிபர் இதைத்தான் செய்யணும். இது இப்படி சொல்லி அப்ப மோசே இதை செய்யணும், ஆரோன் அதை செய்யணும், ஆரோன் செய்ய வேண்டிய வேலையை மோசே செய்யக்கூடாது, மோசையுடைய அந்த 70 மூப்பர்கள் இப்படி இருக்கணும். அந்த அப்படியெல்லாம் கரெக்டா நம்முடைய தேவன் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் என்ன சொல்றது? அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகம் பார்க்கிறது. உன் வேலை என்னமோ, நீ சவுண்ட் பார்க்கறது, நீ சவுண்ட் தான் பார்க்கணும். நீ கீபோர்டு பார்க்கறத கீபோர்டு தான் பார்க்கணும். நீ இதை செய்யணும், அதான் செய்யணும். அதுல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். மனசுல புத்தி எப்படின்னா, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் போய் அந்த தொழில் இறங்குவாங்க. டக்குன்னு இன்னொரு கடையை பார்ப்பாங்க. அந்த கடை நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா இதை நிறுத்தி அதை செய்வாங்க. அப்புறம் அதுல பார்த்து ஒண்ணு வரலன்னா, இதுல வரல போறா அப்படி சொல்லி இன்னொரு அதை நிறுத்தி இதை செய்வாங்க. ராமன் சொல்லுவீங்களா? அப்படிப்பட்டவங்க செழிச்சு மேல வர்றது கஷ்டம். நீ நல்ல ஆண்டுக்கு காத்திருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத கரெக்டா புரிஞ்சுட்டு நீ ஒரு காரியத்துல இறங்கு. அது எப்படி இருந்தாலும் அது மேல வரும். ராமன் சொல்லுவீங்களா? கடைசியாக யாரும் அந்த மகிமை எபிரேயர் 1:3 வாசி. எபிரேயர் 1:3. ஆமென். யார் அவர்? இவருடைய மகிமையின் பிரகாசம். யாருங்க? இயேசு மகிமையின் பிரகாசம். மகிமை பார்க்கணும்னா நீ யாரை பார்க்கிற? இயேசுவை பார்க்கிற. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ள உண்டாகிற பிரகாசம் தான் மகிமை. அந்த வெயிட் உனக்குள்ள கூடணும்னா, அந்த பிரகாசம் உனக்குள்ள கூடணும்னா நீ என்ன பண்ற? சங்கீதம் 29:2 ஜெபம் முடிக்கும். சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்துக்குரிய இதோட ஜெபிக்க போறோம். கடைசி எல்லாரும் வாய்ந்தது சொல்லுங்க. கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். நல்ல கவனி. யார் வீட்டாக போறா தெரியுமா? அவரை மகிமைப்படுத்துறவங்க மகிமை அடையும். ராமன் சொல்லுங்க. எப்படி எல்லாம் மகிமைப்படுத்துறது? நேரத்தை ஒதுக்கி அவருடைய நாமங்களை சொல்லி, அவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. எப்படி? உட்கார்ந்து மௌனம் அப்படி இல்லை, வாய்க்கிட்டு சொல்லுங்க. ஜெபம் எப்படி இருக்கணும்? வாய்க்கிட்டு இருக்கணும். ஜெபம் எப்படி இருக்கணும்? வாயை திறந்து சொல்லப்படாத ஜெபத்துக்கு வல்லமையே கிடையாது. நீதிக்குள்ளாக இருதயத்தில் வெச்சிப்படி இவ்வளவு நான் பேசிட்டேன் இல்ல, இதான் பேசலாம். மௌனமா இருந்தா என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நீங்களும் போய் ஜெபத்துல என்ன பண்ணணும்? அதை போய் பேசணும், சொல்லணும். இப்படி ஜெபத்தை முடிச்சாலும் போய் உட்கார்ந்து என்ன சொல்லணும்? என்னிலிருந்து தேவனுடைய வெயிட் வெளிப்படும், மகிமை வெளிப்படும். ஏன்னா ஆராதிக்கிறவர் யாருன்னா கீழ்காற்றினால சமுத்திரத்தை பிளக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. கையை வச்சவன கண் பார்வையை திறக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. கையை வச்சவன மரித்தவரை எழுப்புறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி சொல்லி துதிக்க 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 நாள் நீ போய் கையை வச்சா அதே நடக்கும். நீ அவர் யாருக்கு சொல்ல 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 அவர் யாருன்னு உனக்குள்ள வெளிப்படும். இதான் ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உலகத்தை ஜெயித்தவர் 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 உனக்கு சொல்லி பாரு, அந்த ஜெயம் உனக்குள்ள வரும். அவர் பரிசுத்தர் சொல்லி ஆராய்ச்சி பாரு,
பாரு, அந்த பரிசுத்தம் உனக்குள்ள வரும். அல்லேலூயா. வானமும் பூமியும் கர்த்தருடையது சொல்லி பாரு, இந்த பூமி உன் காலுக்கு கீழே வரும். மகிமை அவருக்கு செல்லும். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவை மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.